விஜய்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? கொள்கை எதிரி அப்படின்னு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ண ஒருத்தரை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்பதும் இல்ல விஜய் போய் சேருவாரு அப்படிங்கிறது எந்த நம்பிக்கை? இன்னுமா நீங்க அதெல்லாம் நம்புறீங்க? கொள்கைன்னு ஒன்று இருக்கா சார்? தேர்தல் அரசியல்ல கொள்கையும் கிடையாது, வெக்கமும் கிடையாது சார். மேலும் சில கட்சிகள் வரும்னு சொன்னாரு, அதை நம்ம ரொம்ப குதர்க்கமா பார்க்க வேண்டியதில்லை. பிஜேபியை ஒதுக்கிவிட்டு மேலும் சில கட்சிகள் சொல்லியிருந்தாருன்னா, பாஜக கூட்டணிக்கு போக வேண்டாம்னு சொன்னதும் அதிமுக கூட்டணிக்கு நான் போகணும்னு சொன்னதும் தான் ஒரு பிரதான காரணம்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. இப்ப ரெண்டு கட்சியும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இல்ல ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அன்னைக்கு நம்ம அதிமுக அணிக்கு போயிருந்தா நாம 3 இடம் ஜெயிச்சிருப்போம், இந்த அணி 6 இடம் ஜெயிச்சிருந்தார். நிஜமான நிஜம். இவ்வளவு தூரம் சொல்றாருல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த 2 கட்சிகளும் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களே, நான் ஒருவேளை கவனிக்காம விட்டேனான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தை எங்கேயாவது பயன்படுத்தினாரா? திருமாவளவன் போன்ற தலைவர்கள் கூட்டணி தொடர்பான சில விஷயங்களை தொடர்ச்சியா பேசுறது, மீண்டும் மீண்டும் அதை ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்குவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்களே, அது சரியான அணுகுமுறையா? திருமாவளவன் திமுக கூட்டணி பத்தி பேசுறத அதிமுக கூட்டணியுடைய பலம் பலவீனத்தை பத்தியே நிறைய பேசுறாரு. அது திமுக ஒரு சின்ன சந்தேகத்தை, என்ன பண்ணுவாரு, ஏதாவது யோசிக்கிறாரோ, உள்ள ஏதோ வச்சிருக்கிறாரோ. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதற்கு பிறகு, அந்த பயணத்திற்கு பிறகு 2வது முறையா அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். மண்டல மாவட்ட நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம், நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. மேடையிலும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அந்த பயணத்தின் மூலமாக என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க சொன்னல 2 சம்பவம், அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான நாள் அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டம். அமித்ஷா இப்போது மதுரைக்கு வந்தது. இந்த 2 மட்டும் நடக்கல. இந்த 2 கடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. இவருக்கு கூட்டணி உருவான நாளில் கூட்டணி ஆட்சி அமையும்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அப்போது அதே மேடையில் இருந்த எடப்பாடி மௌனம் காத்து 1 நாள் 2 நாள் 3 நாள் மௌனமாக இருந்து எல்லோரையும் அதை பற்றி விவாதிக்க வச்சு, 4வது நாள் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு தான் சொன்னார். அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதற்கு இடமே இல்லைன்னு கூட ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை. அமித்ஷா மேலேயே கொஞ்சம் பாலை திருப்பி விட்டார். அவர் அப்படி சொல்லலை, சொல்லாததை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு நம்ம மேலேயும் திருப்பி விட்டார். அப்போ ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருந்தது. உடனடியாக எதிர்வினை பிஜேபியிலிருந்து வரல. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு, ஒரு தேர்தல் காலத்தில் அமைகிற கூட்டணி தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் கூட்டணி அரசு அமைப்போம்னு சொன்னால் அது பலவீனமாக பார்க்கப்பட்ட வரலாறு உண்டு. 80ல் கலைஞருக்கு அந்த கசப்பான அனுபவம் இருந்தது. அதன் பிறகு அதற்கான சூழல் வரலை. அதனால மக்கள் அதை பற்றின ஒரு டேஸ்ட்டை பார்த்ததே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. அப்போ முதல் முறையாக நாம போய் அது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கிற பயம் ஒருவேளை எடப்பாடிக்கு வந்துடலாம். அல்லது அந்த 3 நாள் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு கூட ஒரு டெஸ்டிங் பீரியடாக கூட வச்சுருந்துருக்கலாம். ஆக மொத்தம் யார் ரசிக்கலாம், அண்ணே இப்படி பண்ணிட்டீங்க, யாருமே உற்சாகமாக இல்லைன்னு போய் சொன்னதை வச்சு கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்போது அந்த குழப்பத்தை சரி செய்கிற வேலையை தான் நேற்று அமித்ஷா முக்கியமாக பிரதானமாக பண்ணியிருக்கணும். போய் வேலை செய்யுங்க, உற்சாகப்படுத்துறது, முடுக்கி விடுறது, இதெல்லாம் அமித்ஷாவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, இயல்பாகவே வரும். ஆனால் தமிழ்நாட்டு கதை வேற கதை. அந்த குழப்பத்துக்கு என்ன பதில், அது என்ன சொல்லி நம்ம கீழே போகிறது, இவ்வளோ தூரம் ஒரு அமைஞ்ச ஒரு உற்சாகம் 2 கட்சி தொண்டர்கள்ட்டையுமே இல்லையே. அது அமித்ஷாவுக்கு உளவுத்துறை மூலமாக போயிருக்கும், அவர் தான் உள்துறை அமைச்சர், டெய்லி ரிப்போர்ட் போகுது. அப்போ அது சரி பண்ணுறதுக்கு என்னன்னு ஒரு துளி கூட அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, அது ஒரு பொருட்டாக கூட பதிக்கலை. திரும்பவும் அதே மாதிரி கமாவை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி அங்கே போட்டு இங்கே போட்டு, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும், டிரான்ஸ்லேட்டர் ஒரு இடத்துல நிறுத்துவார், அமித்ஷா ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பார் ஹிந்தியில், நமக்கு தெரியல. இப்போ இதை எடப்பாடி இன்னொரு விதமாக இன்டர்பிரட் பண்ணுவார். நீங்கள் கமாவை அங்கே போடாதீங்க, இங்கே போடுங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொல்ல. இந்த குழப்பம் இன்னும் தொடருது. அப்போ நீங்கள் என்ன உற்சாகப்படுத்தி எதை நீங்கள் சாதிக்க போகிறீங்க? அந்த ஜெல் ஆகலைன்னு நம்ம ஒரு வரையில் கடந்து போகிறோம். அது எவ்வளோ முக்கியமான தேவைன்னு புரியாதவர்கள் அல்ல 2 கட்சியினரும். குறைஞ்சபட்சம் இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த 2 கட்சிகளும் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களே, நான் ஒருவேளை கவனிக்காம விட்டேனான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தை எங்கேயாவது பயன்படுத்தினாரா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் NDA ஆட்சி அமைன்னு கூட வார்த்தை கூட அமித்ஷா சொல்லல. ஒரு பத்திரிகையாளராக நான் கவனித்த விஷயம் அது. அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எல்லோருக்கும் புரியும். அது
அதை சொல்ல ஏன் தவிர்க்கிறார்? அன்னைக்கு கூட்டணி அமைஞ்ச போதும் அந்த வார்த்தையை சொல்ல, அணிக்கு தலைமை எடப்பாடினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தே தீரும் சொல்லல. மாறா இன்னொரு விஷயமும் நடந்தது. மாலையில மதுரையில அமித்ஷா இப்படி பேசுறாரு. காலையில ஒரு திருமண நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மேலும் பல முக்கிய கட்சிகள் வரும், 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமைக்கும்னோ என்டிஏ அதிமுக தலைமையிலான பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைப்போம்னு சொல்லல. இல்ல, எடப்பாடி அப்படி சொல்லாத எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவர் அப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் குறைஞ்சபட்சம் அதிமுக காரங்கிட்ட அவர் தன்னுடைய செல்வாக்க நிலைநிறுத்திக்க முடியும். ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு சொன்னபோது மௌனமா இருந்தாருங்கிற அந்த கோபத்துல இன்னைக்கும் தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அன்னைக்கு அவர் மறுத்தார். தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அவங்கள முதல்ல உற்சாகப்படுத்தும். அதிமுக தொண்டை உற்சாகமா இருந்தா தானே சார் அவன் பிஜேபியோட போய் ஜெல்லாக முடியும். இவனே துக்க வீடு மாதிரி இருந்தா இதை அமித்ஷா புரிஞ்சுக்க மறுத்துட்டார். அல்லது உள்ள ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கான்ற ஒரு சந்தேகம் எனக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு காலம்தான் பதில் சொல்லணும். எனக்கும் அந்த பதில் தெரியல. எதுக்காக எடப்பாடி பெயரை சொல்வதை தவிர்க்கிறார்கள்? இப்போ முதல் கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இந்த முறை வந்தாரு. இந்த முறையும் எந்த சந்திப்பும் நடக்கல. கூட்டணி கட்சிகளுடனான எந்த சந்திப்பும் அதுக்கு அவசியம் இல்லை சார். வந்தது பிஜேபி சார், அவங்கவுங்களுக்கு கட்சி இருக்கு, வேலை இருக்கு. அதனாலதான் ஒரு வருஷம் முன்னாடியே கூட்டணி அறிவிக்கிறது தப்புன்னு நம்ம எல்லாம் ஏன் சொன்னோம்? அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், நல்லது கெட்டது நடக்கும், அவன் சுமையை இவன் சுமக்கணும், இவங்க சுமையை அவங்க சுமக்கணும், இதெல்லாம் தேவையில்லைன்னா கடைசி 3 மாசத்துல எல்லாம் வச்சுக்குவாங்க. கைக்குள்ளேயே அடக்கமா திரைமறைவில் நடக்க வேண்டிய வார்த்தைய விஷயத்தை போட்டு உடைச்சிட்டு போனார் ஓராண்டுக்கு முன்பா. அதனாலதான் பல பேர் கூட்டணி அறிவிக்கிறது இல்ல. நீங்க ஒன்னொன்னுக்கும் போய் நிக்கணும். சரி, ஜெல்லாகிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்களா? 2 பேரும் சேர்ந்து திமுக ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்களா? இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு 2 பேருமே அதுக்காக மெனக்கடல. இது ஏன் எனக்கும் புரியல. கொள்கை ரீதியா 2 பேரும் ஒத்து வராத போது எப்படி ஒரு போராட்ட மேடையில ஒன்றிணைவார்கள்னு எதிர்பார்க்க. எந்த கூட்டணியில எந்தெந்த கட்சியோட கொள்கை இணைஞ்சு போன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. இல்ல சார், தேர்தல் கூட்டணி என்பதை தற்காலிக ஏற்பாடுங்கிற வார்த்தையை எல்லா தலைவர்களும் எல்லா அணியில் இருக்கிறவர்களும் பல்வேறு காலகட்டங்களில் சொல்லிட்டாங்க. அது நிஜமான நிஜம். கொள்கை ஒன்னா இருந்தா ஒரே கட்சியில போயிருவாங்களே, அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியை ஆரம்பிக்கணும்? கொள்கை அப்படி பார்த்தா திமுகவை ஒப்பிடுகிற போது அதிமுக அவங்களுக்கு ஒன்றும் பெரிய முரண்பாடு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இயற்கையான கூட்டணி, இயல்பான கூட்டணி சொல்லணும்ல, அது திமுக பிஜேபி 99 அமைச்ச கூட்டணியை விட 98 ஜெயலலிதா பிஜேபி கூட்டணி தான் இயல்பான கூட்டணி சொல்லலாம். ஏன்னா இந்த இந்து மத நம்பிக்கைகள், கடவுள் வழிபாடு குறைஞ்சபட்சம் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் 370 ரொம்ப உள்ள போக வேண்டாம், முத்தலாக்கலாம். அவங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்படல, அப்ப உள்ளேயும் போகல. மேலோட்டமா பார்த்தா இயல்பான கூட்டணி சொல்ற கூட்டணிலேயே இன்னைக்கு ஏன் இந்த உற்சாகம் இல்லாம இருக்கு அப்படின்னு 2 பேரும் சிந்திக்கலைன்னா இந்த கூட்டணி அமைஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேலும் சில கட்சிகள் வரும்னு சொன்னாரு, அதை நம்ம ரொம்ப குதர்க்கமா பார்க்க வேண்டியதில்லை. பிஜேபியை ஒதுக்கி விட்டு மேலும் சில கட்சிகள் சொல்லியிருந்தாருன்னா நம்ம மெயின் டிபேட்டே நடத்திருக்கலாம். அதுக்கு அப்படி ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இல்ல வேண்டாம், கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. அப்படிலாம் நான் பார்க்கல. மேலும் சில கட்சிகள் அவர் மெனக்கட்டு இருக்க மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. அதிமுக அணியில் சேரல, பிஜேபி அணியில் இருந்தாங்க. அது தொடருதாங்கிறதே நாங்கள் அப்புறம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இயல்பா வந்தால் அவங்க வரணும்னு அறிவிக்கணும். தேமுதிக கசப்பில் இருக்கிறாங்க. அது எடப்பாடியினுடைய ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையினால தான் அந்த கசப்பை இவரே அதிகப்படுத்திக்கிட்டார். காயம் பட்டிருக்கிறவன அந்த காயத்தை மறக்கடிக்க செய்யற மாதிரி, மருந்து போடுற மாதிரி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இன்னொரு முறை அதை போய் காயத்தை நோண்டி விடுற மாதிரி அவர் பண்ணிட்டார். இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டார் நம்ம கொடுக்க போறது இல்லை இந்த தடவை ராஜ்யசபான்னு. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? அவங்கள சுதீஷ் வர வச்சார்ல, அதே மாதிரி அன்னைக்கு வர வச்சு, எப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சில நெருக்கடி இருக்கு, திமுக அப்படி வக்கீலுக்கு கொடுக்குறாங்க, சில சமுதாயத்தை கொடுக்குறாங்க, நான் சில பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அடுத்த தடவை நான் தேதியை போட்டே கொடுக்குறேன், லெட்டர் எடுத்துட்டு வா, ஏதாவது ஒரு சமாதானப்படுத்த விட்டு. யாரோ சொன்னதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எப்ப சொன்னேன்னு ஒரு தலைவர் சொல்ற வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை தான் பிரேமலதாவை காயப்படுத்திருக்கோம். பிரேமலதாவை மட்டுமல்ல, 1000மோ 10,000மோ 10 லட்சமோ தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த வார்த்தை காயப்படுத்தியிருக்கும். அது கடிதம் மூலமாக ஒப்புக்கொண்டு இப்படி ஏமாற்றி விட்டாலும் பிரேமலதா சொன்ன போது இன்னும் துடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த வழியை நம்மளால உணர முடியுது. அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது எடப்பாடி. அவர் செய்த அரசியல் பிழை. சரி, 2வது தடவை அறிவிச்சிங்களா, அவங்கள வச்சுக்கிட்டா அறிவிச்சிருக்கா, அறிவிக்காம பேசாம இருந்தா கூட கொஞ்சம் கம்முன்னு இருந்திருப்பாங்க. அதை வேற சுரண்டி விட்டது மாதிரி 2வது அறிக்கை கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யார் கேபி முனுசாமி, வேலுமணியும். தேமுதிக எங்க சார்? யாராவது ஒரு பிரதிநிதி இருந்துட்டுல சார் நீங்க அதை அறிவிக்கணும். அது ஒரு தவறான நடவடிக்கையாக போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்கள சரிப்படுத்தி 2 பேரை வர வைக்கணும். கூடுதலாக விஜயை வர வைக்க முடியுமா அப்படின்றது தான் மேலும் சில கட்சிகள்னு தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி. கல்யாண வீடு கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பாங்க, உற்சாகப்படுத்தி அனுப்பலாம்னு கூட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. வாசனை தவிர இன்னும் பெரிய அளவில் யாரும் நாங்க இந்த கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படிங்கறத கூட இன்னும் வெளிப்படையா சொல்ல முடியாத நிலையில இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? இல்ல, கிருஷ்ணசாமி ஒரு கட்டத்துல இருந்தார், அவர் வெளியில போயிட்டார். வேற யார் இருக்கா சொல்றதுக்கு? வேற யாரும் இல்லையா? நம்ம 2 பேரை பத்தி பேசிட்டோமே. ஒண்ணு குடும்ப சண்டையில இருக்கு, அப்பா மகன் சண்டையில. இன்னொன்னு இந்த ராஜ்யசபா சீட்னால மன வருத்தத்துல இருக்கு. 2 பேர் தான். புதிய தமிழகம் வேற
வேறு இதில் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார். அவர் அநேகமாக இங்கே தான் வந்து செட்டில் ஆவார். ஆனாலும் ஒரு அந்த பேர வலிமைக்காக தங்கள் கட்சிக்குரிய மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு டயத்துக்காக காத்துட்டு இருப்பார். வேறு கட்சி எங்கே இருக்கு? நான் குறைச்சி மதிப்பிடலை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். வாசனுக்கே அவருக்கு வேறு வழி இல்லை. அவ்வளோ பெரிய கௌரவம் கொடுத்தாங்க பிஜேபியோட உதவினால, ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தாங்க. அப்போ அவர் பிஜேபி என்ன சொன்னாலும் சரிம்பார். இவன் என்ன சொல்லவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. நான் அப்போ சரிதான்ட்டு போயிடுவார். அவர் அவ்வளோ தயாராக தான் அவர் எப்பயுமே இருப்பார். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய நிலைமை என்ன? ரொம்ப பேக் பண்றாரு திரு டிடிவி தினகரன். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அவங்க நிலைமை என்ன? யாரை பேக் பண்றாரு? பிஜேபி. ஆமா, பிஜேபி. நம்ம என்டிஏல நாங்க ஒரு அங்கமா இருக்கிறோம்னு அவர் சொல்றார். ஓபிஎஸ் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார், அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன், யாரோ ஒரு நயினார் நாகேந்திரன் அல்ல, இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றார், ஆமாம் அவங்க எங்களோட தான் இருக்காங்கிறார். அப்படி இருக்கிறோன்னு சொன்ன பிறகு எடப்பாடி அதை கேட்டு எந்த ரியாக்ஷனை காட்டாம இருக்கிறார். இல்ல நாங்க பிஜேபியில் சேர்ந்த பிறகு அவர் அங்கே இருப்பது சந்தேகம், அவர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இன்னொரு சொல்லலை. ஒரு படி முன்னால் வந்து அல்லது ஒரு படி இறங்கி வந்து தினகரன் நேற்று சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். முதல் முறையாக எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறவங்க மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டார். அப்போ கூட விட்டு கொடுக்கூடாதுன்னு நாங்கள் தான் சீனியர். உண்மை அதுதான். இந்த கூட்டணியில் அவர் முன்னாடி பிடர் வந்துட்டு போனவர் தானே. ஸோ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை பொது வழியில் போட்டு நேற்று வெளிப்படையாக உடைச்சார். ஸோ தினகரன் கொஞ்சம் இறங்கி வர்றபோது எடப்பாடியும் கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் குறைஞ்சபட்சம் அந்த அதிமுக ஒற்றுமைங்கிறது சாத்தியப்படும். நேற்றைய ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 50 இடங்கள் வரைக்கும் பாஜக போட்டியிடணும், அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு அமித்ஷா கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசினதா சொல்லப்பட்டது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க 50 80 கூட சொல்லலாம் சார். அப்படிதான் சொல்லணும். ஒரு 17 கொடுப்பாங்க, ஒரு 18 தொகுதியை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. ஒரு 50 ரெடி பண்ணி வச்சாதான் அந்த 50ல எந்த 18 எந்த 20 ஒரு நம்பர்ல வந்து நிக்க போறாங்க. சாய்ஸஸ் அவங்களும் கொடுப்பாங்க, இவங்களும் கேட்பாங்கல்ல. பேச்சுவார்த்தையில் அது இன்னொரு கட்சி வந்து கேட்டு போகும். இவங்க ஒரு தொகுதியை குறித்து வச்சிருப்பாங்க. ராமதாஸ் அது வந்து அது கொடுத்தாதான் நான் கூட்டணியும் பாரு. சங்கரன் கோயிலுக்காக அவரோட வைகோ சண்டை போட்டார்ல, கூட்டணியை விட்டே வெளியே போனார்ல. அந்த மாதிரி ஒரு தொகுதியை பற்றி ஒரு இழுபறி வந்தால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நம்பர்ஸ் அதிகப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்காக 50 நிற்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. 50 தொகுதிகளில் ஒரு கூட்டணியில் போட்டியிடுகிற அளவுக்கு பிஜேபி இன்னும் வளரவில்லை தமிழ்நாட்டில். நயினார் நாகேந்திரனுடைய வருகைக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கு பாஜகவில்? ஒரு சின்ன ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? சின்ன ப்ராக்ரஸ் இருக்குன்னா அவருக்கு எதிராகவே ஒரு வார் ரூம் புது இன்டீரியர்லாம் ரெடி பண்ணி புது ஆஃபீஸ் போட்டெல்லாம் அவருக்கு எதிராக ஒன்று தொடங்கி இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். அது அந்த கட்சிக்கு நல்லதில்லை. நயினாருடைய அந்த அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா அக்ரஸிவான பாலிடிக்ஸ் அவருக்கு கிடையாது. ஸோ மாற்றத்தை நம்ம வெளியில் பார்க்க முடியாது. ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொரு பெரும்பான்மை சமுதாயத்தை போட்டு ஒரு தேர்தல் கணக்கை வச்சு தான் தலைவர் மாற்றம் நடந்தது. அது பலன் தருதாங்கிறது தேர்தல் களத்தில் தான் பார்க்கணும். ஆனாலும் முக்குளத்தூர் அதுக்கு முன்பாகவே அதிமுகவுக்கு அதுவரை வாக்களித்து வந்தவங்க கட்சிக்கு போனாங்களே இல்லையே, திமுகவுக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நயினார் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த நயினார் தலைவரான பிறகு மிக நிச்சயமா அந்த கட்சியை நோக்கியே போற வேகமும் அதிகமாகும். எடப்பாடி அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தோழமை கட்சியாகவே இருந்தால் கூட தன் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் எடப்பாடிக்கு இருக்கு. நிச்சயமா. இப்போ அமித்ஷா வருகைக்கு முன்னாடி சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனா அதை வந்து தங்களுடைய செயல்கள் மூலமாகவே திருமதி பிரேமலதாவும் டாக்டர் ராமதாசும் பதிலளித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படித்தானா? இல்லையே, இந்த ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. அமித்ஷா இந்த கூட்டணிக்கு வரணும்னு அவர் விரும்புவார். ஏன்னா அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். மெகா கூட்டணி அல்ல, மிக நிச்சயமாக வலுவான கூட்டணியா இருக்கும். அதிமுக, பாமக, தேமுதிக, இன்னும் சில சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தா ஒரு அடையாளமுள்ள ஒரு அணியா அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்பா பையன் சண்டை போட்டதுல பிஜேபிக்கு எங்க சார் இருக்கு? அந்த சண்டை வந்த பிறகு உள்ள போற ஏதாவது ஆதாயம் தேட பார்ப்பாங்கிறத நான் மறுக்கல. இந்த சண்டைக்கே காரணம் பிஜேபின்னு நான் பார்க்கல. அது முழுக்க குடும்ப சண்டை. ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறேன்னு சொல்லு, அப்புறம் ஒத்துக்காது, அப்புறம் ஒரு வார்த்தையை போடுங்க, யாருன்னு கேளுங்க. இதெல்லாமே பிஜேபி சொல்லி கொடுத்தாங்க எடப்பாடிக்கு? இல்ல, இது இவர்கள் 2 பேருக்குமான ஒரு பிணக்கு தான். அமித்ஷா வரும்போதெல்லாம் ஒரு அரசியல் முடிவு நடக்கணும், தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும்னா நடக்கிற காரியம் இருக்கிறதே 3 வேலை தான். இல்ல, அதுக்கான முயற்சி நடந்தது இல்ல. குருமூர்த்தி போன்றவர்கள், சைதை துரைசாமி போன்றவர்கள் அது அமித்ஷா வர்ற அன்னைக்கு அறிவிக்கணுங்கிறதுக்கான முயற்சியா இருக்காது. முதல்ல சண்டையை தீக்கிற முயற்சியா இருக்கலாம். சைதை துரைசாமி போனதை பத்தி கூட யாரும் பெருசா கவலைப்படல. RSS சித்தாந்தத்தை உடைய குருமூர்த்தி OPS என்கிற ஒரு மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கிற குருமூர்த்தி போனதை பார்த்தா எல்லாரும் பதட்டப்பட்டாங்க. அவர் பேச்சை கேட்டுட்டு தான் தர்மத்தை இருந்தார். அதிமுகவுடைய பிளவுக்கு அதுதான் முதல் புள்ளி காரணம். அப்படிப்பட்ட குருமூர்த்தி இங்கே வராரு, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பீதி கலந்த சந்தேகம் தானே தவிர மற்றபடி குருமூர்த்தி என்கிற தனிநபர் மேலான விமர்சனம் அது அல்ல. அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க நீங்களே தீர்த்துங்க, வேற யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அந்த பயம்தான். அதை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. அப்படி ஒன்று சேர்ந்தாதான் அந்த வலுவான பாமகவால் இந்த அணிக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு ஒரு அரசியல் கலந்த பார்வையும் குருமூர்த்திக்கு இருந்திருக்கலாம், எடப்பாடிக்கு மறைமுகமா இருக்கலாம். இப்போ எடப்பாடியில் தலையிடவே நம்ம நினைக்க முடியுமா? இல்லை, ஓன் லைனில் பேசியிருப்பாரு, இப்போ சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க,
நம்மளும் ஒரு அறிவிச்சாதான் சரியா இருக்கும்னு அவரும் தன் ஆட்கள் மூலமா கேபி முனுசாமி மாதிரி ஆட்கள்கிட்ட சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு தானே விடுவார். ஓகே, இப்போ இங்க பாஜக கூட்டணிக்கு போக வேண்டாம்னு சொன்னதும் அதிமுக கூட்டணிக்கு நான் போகணும்னு சொன்னதும் தான் ஒரு பிரதான காரணம்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. இப்ப ரெண்டு கட்சியும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இல்ல பிரதான காரணம்னு அவர் வார்த்தையை பயன்படுத்தல. அன்புமணியினுடைய பலவீனங்களை, அன்புமணி செய்த சில காரியங்களை பொதுவெளியில போட்டு உடைக்கும் போது என் ஒய்ஃப் மேல தன் அம்மா மேலேயே பாட்டில் வீசி எரிஞ்சான் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அன்புமணியினுடைய பிம்பத்தை உடைக்கணும்னு ஒரு கோபமுற்ற தந்தையா நடந்துகிட்டாரு. இது நடந்ததுனாலதான் கட்சி பழந்துச்சுன்னு இல்லையா, அன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தானே கூட்டணியில இருந்தாங்க. ஆனா ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, அன்னைக்கு நம்ம அதிமுக அணிக்கு போயிருந்தா நாம 3 இடம் ஜெயிச்சிருப்போம், இந்த அணி 6 இடம் ஜெயிச்சிருக்கார். நிஜமான நிஜம். அது தெரிஞ்சிருந்தும் அன்புமணி போனதை அவரால் ஜீரணிக்க முடியல, அன்னைக்கு அவரால் தடுக்க முடியல. அந்த ஆற்றாமையை இன்னைக்கு போட்டு உடைச்சாரே தவிர இந்த சண்டைக்கு காரணம் அதுதான்ன்றது கிடையாது. அது ராமதாஸே சொல்லல. இப்போ அடுத்ததா தேமுதிக சமீப நாட்கள்ல அவர்களுடைய செயல்பாடு, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்த நாள்ல ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மதுரை பொதுக்குழுல விஜயகாந்திற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதனை தொடர்ந்து தேமுதிகவினுடைய போக்கு மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அந்த கேள்வி எழக்கூடாதுன்னு எடப்பாடி நினைச்சிருந்தாருன்னா எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும்? அதை தான் முன்னாடியே சொன்னேன். 2 மணி நேரம் அது சுதீஷோட உட்காந்து பேசுறீங்க, இதுல கையெழுத்து போடுப்பான்னு ஒருவேளை கேட்டிருக்கலாம். அவர் போட மாட்டேன்னு சொல்ற போதே அப்ப ஏதோ ஒரு ஸ்மெல் பண்ணிருக்கணும், அவரு அதை அறிவிக்காம இருந்திருக்கணும். மேலும் மேலும் தப்புகளை பண்ணி அந்த கட்சியை பிரேமலதாவை சீண்டி பார்க்குற வேலையை தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பண்ணிட்டே இருந்தார். அப்போ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குல்ல, அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துட்டீங்கல்ல, நான் எங்க முடிவை நாங்கள் ஜனவரியில் சொல்றேன்ட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவும் ஒரு வாசல் திறந்திருக்குதான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அன்னைக்கு போகணும்னா தான் அங்கே இட நெருக்கடி இருக்கு. தேமுதிக போகணுன்னா கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாலே சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 முடிச்சு பழைய செல்வாக்கு இருக்குன்னு அவங்களும் நம்ப மாட்டாங்க, பழைய மாதிரி 45 கொடுன்னு கேட்க போறதும் இல்லை. தேமுதிகவை ரொம்ப சுலபமாக சேர்த்துக்க முடியுங்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறத ஸ்மெல் பண்ணி மெகா கூட்டணி சொல்கிறோமோ ஒரு கட்சி நமக்கு எவ்வளோ முக்கியம்னு இனிமேலாவது எடப்பாடி யோசிக்கணும். ஏன்னா காலம் முதல்ல மாதிரிலாம் கிடையாது சார். நீங்க இல்லைன்னா இன்னொரு கடை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருவதற்கு? 50% இருக்கு. அவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் தான். எந்த கொள்கை தடை இருக்கு? யாருக்கு கொள்கை இருக்கு? அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதனால தேர்தல் கூட்டணிக்கு கொள்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2 தடவை நன்றி சொன்னாங்க. மறைவுக்கு பிறகு பொதுக்குழு நடக்கிற போது அதை சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாரையும் மென்ஷன் பண்ணும்போது விஜயகாந்துக்கும் திமுக தலைவருக்குமான நெருக்கத்தை யாரும் சொல்லி தெரிய வேண்டியது, அது இல்லாத ஒன்னையும் சொல்லிடல. அதை நினைவுபடுத்தி போடுற போது நன்றின்னு சொன்னார். ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அல்லது அவர்களே இங்கே துண்டு விற்பனைக்குன்னு திமுக போர்டு போட்டு தான் வச்சிருக்கு, இங்க வந்து கூட போடுங்க அப்படின்னு. திமுக கூட்டணியில இதுவரைக்கும் இன்டாக்டான கூட்டணி தான். ஆனா தொடர்ச்சியா திருமாவளவன் போன்ற தலைவர்கள் கூட்டணி தொடர்பான சில விஷயங்களை தொடர்ச்சியா பேசுறது, மீண்டும் மீண்டும் அதை ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்குவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்களே, அது சரியான அணுகுமுறையா? இல்லை, இந்த கேள்விக்கான அவசியமே திருமாவளவன் திமுக கூட்டணி பத்தி பேசுவோட அதிமுக கூட்டணியுடைய பலம் பலவீனத்தை பத்தியே நிறைய பேசுறாரு. அது திமுக ஒரு சின்ன சந்தேகத்தை என்ன பண்ணுவாரு, ஏதாவது யோசிக்கிறாரோ, உள்ள ஏதோ வச்சிருக்கிறாரோ அப்படின்னு முடிஞ்சு போன விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்த போது நேத்து ஆமா கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு கனவு அப்படின்றார். தப்பே கிடையாது, எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கு. இப்போ அப்போ 2006 வந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா இன்னொருடையில அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸோ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுமே அந்த வாய்ப்பை இனிமேல் தவற விட மாட்டாங்க. கலைஞருடைய ஆளுமே அன்னைக்கு கட்டி போட்டுச்சு எல்லாரையும், இனிமேலாம் அது நடக்காது. ஸோ எல்லாருக்குமே ஆட்சியில் பங்கு பெறணும்னு ஆசை இருக்கும். பட்டு ஒரு மாதிரி செட்டிலான விஷயத்தை திருப்பி கிளறாரோன்னு சந்தேகப்படுற மாதிரி அவர் பேசுறாரு. அவருடைய உரிமை, அவன் அதை யாருமே மறுக்கல. ஆட்சியில் பங்கு பெறுகிற தகுதி திருமாவளவனுக்கும் அவருடைய கட்சிக்கும் உண்டு, அதை யாருமே கேள்வி கேட்கல. பட் எந்த நேரத்தில் சொல்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால சில சந்தேகம் வருதே தவிர மற்றபடி அதே காஞ்சிபுரம் மாநாட்டில் கையை தூக்கி தான் நின்னார். மீண்டும் ஸ்டாலினை முதலமைச்சராக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதே அந்த பிரஸ் மீட்லேயே சொல்றார். அதற்கான காலம் கனியிலைங்கிற வார்த்தையை சேர்த்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஃபர் சைடு அவனை வச்சுக்கிட்டு தான் போடுறாரு. அதுக்கு மேல அதை விவாதிக்க வேண்டியதில்லை. இல்ல, அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, அதை தெளிவுபடுத்த வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாரு. அவர் கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு தெளிவுபடுத்தணும்னு ஏன் அதை அதீதமா வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏன் திருமாவளவனுக்கு எழுந்தது? இல்ல, அதை நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா அது ரொம்ப அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். ஒருவேளை அங்கே இருக்குன்னு சொன்னா நாங்கள் கிளம்பி வந்துருவல்ல அப்படின்னு கூட கிராமத்து சைடில் விமர்சிக்கிற மாதிரி நம்ம போற போக்கில் அப்படி விமர்சிக்க முடியாது. பட் ஆனாலும் தேர்தல் நெருங்கி வர 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 திருமாவளவனுக்கு நம்ம ஒன்றும் அரசியல் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையும் எப்படி கவனிக்கப்படும்னு திருமாவளவன் கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? எதுக்கு இவர் இப்போ பேசுறாருன்னு சந்தேகம் வரும்ல சார். தலைவர் சரியான நேரம் பார்த்து கொளுத்தி போட்டார் பார்த்தியான்னு விடுதலை சிறுத்தைகள் சந்தோஷப்படலாம். திமுக ஒரு சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க.
ஒரு தோழமை சந்தேக உணர்வோடு தொடர்வது நல்லதல்ல. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை பொதுக்குழு அதற்கு முன்னாடி பேசினது 2-3 இடங்கள்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு பேசினதுக்கு நேத்து அமித்ஷா பதிலடி கொடுக்கிறாரு. திரு ஸ்டாலின் அமித்ஷாவால தோற்கடிக்க முடியாதுதான், ஆனா தமிழ்நாட்டு மக்களே அவரை தோற்கடிப்பாங்க. ரொம்ப நல்ல வார்த்தை பிரயோகம் அமித்ஷா பயன்படுத்துறது லாஜிக் உள்ள நல்ல பதிலடின்னு சொல்லுவேன். அரசியலை ரசிச்சோம்னா அது ரசிக்க வேண்டிய வார்த்தை தான். நான் தானே முடியாது, மக்கள் தோற்கடிப்பாங்கன்னு சொன்னாரு. அதில் உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லது எந்த அளவுக்கு நடக்குதோ தவறுகள் நடக்குது, லஞ்சம் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தினால் வலுவான இந்த கூட்டணியை வச்சிருந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா இவர்கள் இப்போது இருக்கிற அணியிலேயே நாங்கள் ஜெயிக்க முடியும் 200ன்னு சொல்றது தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமானால் அது பயன்படலாம். எதிர்பாராம ஒன்று அப்படி இப்படி போய் சேர்ந்துருச்சுன்னா திமுகவுக்கு கஷ்டம்தான். விஜய் தான் சொல்றேன், ஏதாவது ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு எனக்கு வயசு இருக்கு நான் 31ல பாத்துக்கிறேன்ட்டு கிளம்பி ராயப்பேட்டாக்கு வந்துட்டாருன்னா விஜய் திமுகவுக்கு கஷ்டம்தான். இதையெல்லாம் யோசிக்கணும். எத்தனை ஷாக்கள் வந்தாலும்னா தமிழ் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றார். கூட்டணி கொடுத்த தன்னம்பிக்கை அதை பொதுக்குழுலே ரொம்ப நேர்மையோடு அந்த வார்த்தையை ஒத்துக்கிறார். கூட்டணியும் நமக்கு ஒரு காரணம் நம்ம தொடர் வெற்றிகள் பெறுவதற்கு. ஆனால் அது கூட்டணி கட்சியினரை நிஜமாவே சந்தோஷப்படுத்தும். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி இப்படி போட்டால் எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கணும். எடப்பாடி செய்ய தவறியதை ஸ்டாலின் செய்யறாருன்னு நான் பாக்குறேன். ஸோ இப்போ விஜய்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா பாஜக தொடர்ச்சியா பேசுறாங்க, திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைக்கிறோம் பேசுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ண ஒருத்தரை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்பதும் இல்ல விஜய் போய் சேருவாரு அப்படிங்கிறது எந்த நம்பிக்கை? இன்னுமா நீங்க அதெல்லாம் நம்புறீங்க? கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா சார்? தேர்தல் அரசியல்ல கொள்கையும் கிடையாது, வெக்கமும் கிடையாது சார். யாருக்குமே வெக்கம் கிடையாது. நீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். எதுக்காக பிஜேபின்னு திமுகவும் சொல்றது இல்ல, ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லுவேன், அது அரசியல் ரீதியான தவறு. விஜயும் அதை சொல்லக்கூடாது. திமுக அதிமுகன்னு சொல்லுங்க சார். அதிமுகங்கிற பேரையே விஜய் சொல்றதே இல்லை. விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட விமர்சிக்கிறீங்க. எதுக்கு பிஜேபின்னு தூக்கிட்டு வர்றீங்க? நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பேசுங்க. அப்ப நீங்க தேர்தலில் போட்டியிடல, அப்பதான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்க. அண்ணாதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டார்? அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதில் தான் இருக்கு. என்ன சார் ஆப்ஷன்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் யாரு 2 பேரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, நான் ஒரு தெளிவான புதிய அரசியலை கொண்டு வரணும்னு நினைச்சேன், நான் நின்று பார்க்குறேன்னு தனியாக நிற்கலாம். எவ்வளோதான் நமக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி. அப்படி இல்லையா, நான் எந்த தியாகத்துக்கும் தயார். எதற்காக? தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உங்களை வஞ்சிக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நான் இந்த தியாகத்துக்கு தயார். முதலமைச்சராகிறதா இந்த கனவை நான் இந்த தேர்தலை விட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக நான் சொன்ன மாதிரி ராயப்பேட்டாக்கு வருவார். அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, கொள்கை எதிரிலாம் சொல்லிட்டாரு, பிஜேபி இருக்கிற அதிமுக அன்னைக்கு அவர் வருவாரா? வரமாட்டார்னு யாராவது நம்புறீங்களா? ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி சார் கிடைச்சிச்சு விஜய்க்கு? யாரை சார் போய் பார்த்தீங்க? நீங்களும் நானும் கேட்டால் கொடுப்பாங்களா சார்? சம்பளத்தை நான் தர்றேன் அந்த 10 பேருக்குனாலும் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி மனது வைத்தால் தான் அது கிடைக்கும். எப்படி கிடைச்சிச்சு? ஸோ ஒரு உறவு இதெல்லாம் இருக்கட்டும். நான் விஜய் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர், அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. எப்படி வாங்குனீங்க? கொள்கை எதிரிக்கிட்ட யாருக்கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டீங்க சொல்லுங்க. நேர்மையான அரசியலை விரும்புகிற விஜய் சொல்லணுமா இல்லையா? அந்த ஃபார்மா எப்படி யாரை போய் பார்க்கணும், அப்ளிகேஷன் எப்படி சார் நிரப்புனீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. பொலிட்டிக்கலாக கேட்குறேன். யாரை பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளவு விரைவாக கிடைச்சது? எந்த திரட்டும் பொதுவெளியில் அவருக்கு வரல. ஃபோன் வந்துச்சா, இல்லை யாராவது குண்டு வீசினாங்களா? வீசின குண்டு எங்களுக்குலாம் தெரியலையா? என்ன நடந்துச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சுன்னு சொல்லலை. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்தால் எல்லாரும் சொல்றாங்க டிசம்பர்ல எடப்பாடி பிஜேபியை கட் பண்ணி விட்டுருவாருன்னு. ஏன் சார், கிட்டத்தட்ட கன் பாயிண்ட்ல கொண்டாந்து வச்ச மாதிரி இந்த கூட்டணியை உருவாக்குனாங்க இவ்வளவு அவசரமா. அதுக்கு உடன்பட்ட எடப்பாடி எந்த தைரியத்துல கட் பண்ணி விடுவார்? இல்ல பரவலா அப்படி பேசப்படுது. ஒருவேளை விஜய் அந்த கண்டிஷனை போட்டா, இல்லங்க தெரிஞ்சோ தெரியாமல நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன் பிஜேபியை, அவங்க இல்லைன்னா நான் வரேன்னு சொன்னாருன்னா எடப்பாடி அப்ப என்ன பண்ணுவாரு? தானோ அல்லது தன் சார்பாக ஒருத்தர் அனுப்பியோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, வராத ஆள் வர்றேன்ட்டாரு, இப்ப வெளியேறுங்க, நம்ம ஜெயிச்சுக்கிருவோம் அப்படின்னு பிஜேபி சமாதானப்படுத்தி வெளியே அனுப்புவாரே தவிர நீக்குகிறோம்னு சொல்ற தைரியம் எல்லாம் எடப்பாடிக்கு வரவே வராது. அது ஆக்வர்டாவும் இருக்கும், எடப்பாடிக்கு அந்த துணிச்சலும் வராது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடி அதிமுக தாவேக இடையில அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தானே? நடந்துகிட்டு தான் இருந்தது சார். அது விஜய் வேணா மறுக்கலாம், காலம் அதுக்கு பதில் சொல்லும், தப்பும் கிடையாது. சரி, என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி விஜய்க்கும் சில சலனம் இருக்கும். ஏன்னா அவருக்கு அரசியல் புதுசு, இறங்கி பார்த்தா தான் தெரியும் யார் காலை வர்றா, யார் காலை பிடிக்கிறா, யார் தூக்கி விடுறா அப்படின்றதெல்லாம். யாரோ ஒரு ஆடிட்டரை வச்செல்லாம் பேசுனதா சொன்னாங்க, ஒரு கான்ட்ராக்டர் தலையிட்டாருன்னு. இப்போ அவங்க தானே இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. அரசியலுக்காக நிர்மாணிக்கிறது இவங்கெல்லாம் கிடையாது, அங்கே திரைமறைவில் இருக்கிற சில பல பிரபலங்கள் தான். ஒருத்தர் பேசினார் 60 சீட்டுலாம் சும்மா கசியலை, நெருப்பில்லாமல் புகையவில்லை.
சரிதானா? அது ஒரு மாதிரி நின்னதுனால அப்படியே இருக்கு. இப்பவும் அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதா நான் நினைக்கல. ஓகே. ஏன்னா இன்னைக்கும் சாஃப்டா தான் இருக்கிறார். அதிமுக தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தா எப்பா விஜய் யாரும் அவ்வளோ விமர்சிக்காதேப்பா அப்படின்னு எடப்பாடி சொல்ற அளவுக்கு தான் அந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கு. இல்ல தொடர்ச்சியா நீங்க சொன்ன அந்த ஒரு ஆப்ஷனை வந்து எல்லாரும் பரவலா பேசுறாங்க. பாஜக இல்லாத அதிமுக தாவேக்க ஒரு லாஸ்ட் மினிட் மொமெண்ட்ல ஒண்ணு நடக்கும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் பிஜேபியோடய அது நடக்காதுன்னு யாரு சொல்றீங்க? அப்படி யாருக்கு இங்க கொள்கை பிடிப்பு இருக்கு? வெக்கமே பார்க்காம 3 பேர் ஒரே அணியில வந்து ஒரே வண்டியில ஏறி போனாலும் போவாங்க. ஏன்னா பிஜேபி இல்லாட்டாதான் நான் வருவேன்னு சொல்ற துணிச்சல் விஜய்க்கு வருமாங்கல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு திருப்பி அங்கதான் நிற்பேன். அவர் நல்ல ரிலேஷன் வைக்கவும் தானே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது. அப்ப அப்படி ரிலேஷன் இருக்கிற ஒருத்தர் சினிமாவில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் நமக்கு தெரியும், கணக்கு வழக்கெல்லாம் வச்சிருப்பார். ஆனாலும் எந்த கணக்கு வச்சிருந்தாலும் நோண்டி எடுக்கிற அளவுக்கு அதிகார பலத்தை தவறாகவோ மிகச் சரியாகவோ பயன்படுத்துகிற பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது அந்த பிஜேபி இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ற துணிச்சல் விஜய்க்கு வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஓகே, அப்படி ஒன்று நடந்தால் அது திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சவாலா மாறும்? அவ்வளவுதான், அது வெற்றி கூட்டணி நீங்க தாராளமா சொல்லலாம். மிகப்பெரிய எழுச்சி கிடைக்கும். இல்லை விஜய் என்கிற பிம்பம் உடைபடும், ஆனால் அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். திமுக கூட்டணிக்கு உண்மையிலே சவால் தான், த்ரெட்டு தான் சார். நிச்சயமா ஜனநாயகத்தில் அவங்க தோற்றுருவாங்கன்னு சொல்லக்கூடாது, ஆனால் மிகப்பெரிய சவால்னு சொல்லலாம். மிகப்பெரிய த்ரெட்டு. அவர்கள் வெற்றி அடைந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு எழுச்சியை உண்டு பண்ணும் மிக நிச்சயமாக. நமக்கு ஏற்கனவே நம்ம அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சப்பவே ரொம்ப ஏர்லியா ஓராண்டு கால இடைவெளியில் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இன்னும் இந்த மூமெண்ட்ஸ் நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாகத்தான் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. ஏன் இவ்வளவு ஸ்லோவா நடக்குது இந்த நகர்வுகள்னு புரிஞ்சுக்கணுமா? வேற யார் இருக்கு? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட இப்ப வரும்போதே கையெழுத்து போட்டு வந்திருக்கலாம். அங்கே சண்டை தீரலை. இன்னைக்கு மதியானம் வரைக்கும் ராமதாஸ் கொஞ்சம் பொறுங்கன்னு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்களை ஜெயிப்பீங்க? தேமுதிக அந்த சண்டை மாற்றம் ஏற்படும் வேற நேத்து சொன்னாரு ராமதாஸ். இன்னொரு விஷயத்த சொன்னார், கவனிச்சிங்களா? தான் எந்த பாதையில போக போறேங்கிறத லேசா ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அமித்ஷா சரியா தானே சொல்லியிருக்கிறார், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறார். அப்படினால அவர் என்ன சொல்றார்? பையன் அந்த வழியில வருவான், நான் இந்த ரூட்ல போவேன், 2 பேரும் ஒரே ரூம்ல உட்கார போறோன்றது சொல்லிவிட்டார் நேத்து. அது இயல்பான வேற வழி இல்லை. ஏன்னா ராமதாஸ் உள்ள வராருன்னா திமுகவில் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியில் 2 கட்சி வெளியே போகணும். அப்பதான் இடம் கொடுக்க முடியும். 35 தொகுதி வரைக்கும் வாங்கி போட்டிட்டவர் அவர் திமுகவில். 25 குறைஞ்செல்லாம் வரவே மாட்டார். இன்னைக்கு இருக்கிற வடிவத்தில் 25 கொடுக்க அங்கே இடமும் இல்லை. ராமதாஸ் வந்தாதான் திமுக அணி வலுப்பெறுங்கிற அவசியமும் திமுக அணியில் இல்லை. ஆனால் அண்ணா திமுக அது மிகப்பெரிய தேவையா இருக்கு. மெகா கூட்டணி சொல்றமே, அதுக்கு குறைஞ்சபட்ச செயல் வடிவம் கொடுக்கணும்னா வாக்கு வங்கியை நிரூபித்த பாமக வர்றதுதான் முதல் ஸ்டெப்பு. பிஜேபி வந்தது அவங்களுக்கு சுமைதான். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருந்தாலுமே கூட அண்ணா திமுகவுக்கு அது சுமைதான். அந்த சுமை தெரியாத அளவுக்கு மேலும் சில கட்சிகள் வந்துட்டா நல்லது அண்ணா திமுக. இப்படி சில சவால்கள் இருக்கு. அது இன்னும் மேல கடினமாகலாம் அல்லது குறையலாம்ங்கிற நிலையில திமுக ஆட்சி குறித்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் சொல்றாரு, ஆன்டி இன்கம்பன்சிக்கு பதிலாக ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது நம்பிக்கைன்னு பார்க்கணுமா? அந்த ப்ரோவோ ஆன்டியோ அந்த அலையெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. முதல்ல கட்சிக்காரன் சந்தோஷமா இல்லை. ஏன் இல்லைங்கிறது இந்த ஆட்சி தொடங்கின நாள்ல இருந்தே பல்வேறு காரணங்கள் வந்துடுச்சு. அதையெல்லாம் ஸ்மெல் பண்ணி தான் நான் 1 to 1 உங்களை சந்திக்கிறேன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவர். 4 வருஷமா எங்க சார் போனீங்க? பார்த்துருக்கணும் இல்லை? மந்திரிகளோட முதல்ல 1 மணி நேரம் பேசுனீங்களா தனித்தனியா? இல்லை. கேபினட் மீட்டிங் நடக்கும்போது பார்க்குறீங்க, அந்த துறை சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்கும்போது போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இவங்க வாயா என்ன நடக்கும் ஊரில்? கலைஞர் அப்படி தான் கேட்பார், கேட்டு வச்சுக்குவார். இன்னும் 2 ஆள்கிட்ட கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வருவார். அந்த வந்த மந்திரிக்கும் சந்தோஷமாக இருக்கும், வந்த மாவட்ட செயலருக்கும் சந்தோஷமாக இருக்கும். தலைவர் பேசினார், கேட்டார், நானும் சொல்லணும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை சொல்லிட்டேன்னு அவருக்கு ஒரு மனபாரம் குறையும். அந்த உற்சாகத்திலே போய் வேலை செய்வாங்க. இந்த துரதிருஷ்டவசமாக அவருடைய வேலைப்பழுவோ அல்லது நேரமின்மையா உடல்நிலையா அந்த பழக்கத்தை ஸ்டாலின் வச்சுக்கவே இல்லை. மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பெருந்தன்மை பல விஷயம் பாராட்டியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நானும் கண்ணை வலிக்க 4 வருஷமா சொல்கிறேன், அவர் யாரையுமே பார்க்க மாட்டார். 1 to 1 ஏதோ ஒரு காரணத்தில் கூச்சமா தயக்கமா உருவம் இல்லாத பயமா, உங்கள் கட்சிக்காரர் தானே, பல பேரை சுருக்கி கூப்பிட்ற அளவுக்கு நெருக்கமான ஆட்கள் தானே, உங்கள் வயதுக்கு கீழானவர்கள் தானே, ஒரு 3-4 பேரை தவிர மீதி எல்லாம் பேர் சொல்லி கேங்க வாயா அப்படின்னு கூப்பிட்ற ஆள் தான் மந்திரிங்க. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். அந்த நெருக்கம் இருந்தும் ஏன் இவர் அந்த கேப் விட்டார்னு தெரியல. எப்பயாவது 1 to 1 பார்க்க போறேங்கிறார். நிஜமான 1 to 1 அது இருக்கணும். மீன்ஸ் 50 கட்சிக்காரங்க தொகுதியிலேருந்து வந்திருக்காங்கன்னா, பல்லடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா 50 பேர் உட்காரட்டும், இவர் மட்டும் உட்காரணும், இல்லாட்டி சம்மந்தமில்லாம் யாராவது உட்காரணும். அந்த பல்லடத்துக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்ட செயலாளர், திருப்பூர் மந்திரின்னா அந்த கூட்டம் நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல். ஸோ அந்த அதிருப்திக்கிறது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மக்களுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தொண்டனுக்கும் கட்சிக்காரன் அவனும் மக்களில் ஒருத்தன் தானே. அதை எப்படி சரி பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும், தவறுகள்னு நம்ம சுட்டி காட்டுற லஞ்சம் உட்பட தவறுகள் இந்த ஆட்சியில் இருக்குது, அது எவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இது வரைக்கும் அடித்தது போதுன்னு நினச்சா கூட
அது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறேன். ஒரு பத்திரிகையாளராக லஞ்சத்தை ஒழிக்க முடியாது சார். ஓகே. ஆனால் நீங்கள் நினைத்தால் குறைக்க முடியும். குறைப்பதே பெரிய வரப்பிரசாதம்னு நம்புறவன் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் அந்த இடத்துக்கு திமுக வந்தாலே அந்த சேதாரம் குறைவாக இருக்குன்னு நம்புறேன். அரசு ரீதியா மத்திய மாநில அரசுகளுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் இருக்கு. அரசியல் ரீதியா திமுக பாஜக இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க? சித்தாந்த ரீதியாக மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாக அறிக்கைகள் அனல் பறக்குது. ஆனாலும் உள்ளூரை ஏன் எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாங்க, ஏன் இங்கே மட்டும் வரமாட்டாங்கன்ற சந்தேகம் அரசியலை புரிந்தவர்கள் மத்தியில் வருது. அதாவது அர்த்தமுள்ள கேள்வி அது. மம்தா பானர்ஜிக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க, இங்கேயும் தானே சார் மந்திரிகள் குடைச்சல். இந்த குடும்பத்து மேலே கை வைக்க மாட்டீங்க, கோபத்தில் கேட்கல. கெஜ்ரிவாலை உள்ள தள்ளுறீங்க, சிபு சோரனை அவர் பையனை ஹேமந்த் சோரனை உள்ள தள்ளுறீங்க, மம்தாக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க, அங்கிட்டு பஞ்சாப்ல போய் ஒரு குடைச்சல் கொடுக்க எல்லாம் பண்றீங்களே. விஜயனுக்கு கூட சில விஷயங்கள் பண்ணாங்க, பினராயி விஜயனுக்கு கூட இந்த தங்க கடத்தல் அதுன்னு கூட கிட்ட ஈடி போச்சு. இங்கே அது வரல, வரணும்னு நான் சொல்ல வரளவுக்கு நடக்குதுன்னு நம்ம சொல்றதுக்கு கையில் ஆதாரம் இல்லை. ஏன் பிஜேபி அங்கே அப்போ விஜய் சொன்ன ஒரு வார்த்தை தான், திமுக பிஜேபி கள்ள கூட்டணி, இங்கே விஜய்க்கு அதிமுக கொண்டு இருக்கு பாருங்க மறைமுகமா. அது மாதிரி அப்பதான் நான் சொன்னேன், நீங்க திமுக அதிமுக என்ன கூட்டணின்னு கேளுங்கன்னு. திமுகவும் அதே தவிர செய்து சார். நடக்க போறது சட்டமன்றம், இன்னமும் மதவாத பிஜேபி இதெல்லாம் பம்மாத்து வேலை. நீங்க யாரை எதிர்க்கணும்? எடப்பாடி செய்த தவறுகளை சொல்லுங்க மக்கள் கிட்ட. அந்த எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமான்னு கேட்கணும். ஆனால் கேட்கிற தார்மீக தகுதியை ஸ்டாலின் இழந்து விட்டார். இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தார். 4 வருஷம் அவருக்கு தூசி விழாம பாத்துக்கிறாரு. இவரே போய் ஊதி விடுறாரு கண்ணில், ஐயோ தூசி விழுந்துருச்சேன்னு அப்படி பாதுகாக்கிறாரு. 7 எஃப்ஐஆர் போட்டாங்க, 1ல கூட என்ன ட்ரையலே தொடங்கலை. ஆனால் துரதிருஷ்டவசமாக வேதனைப்படுகிற விஷயமாக திமுக தொண்டன் வேதனைப்படுகிற மாதிரி திமுக அமைச்சர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. ட்ரையல் தொடங்குச்சுன்னா டெய்லி பேப்பர்ல நாருவாங்க. திமுக தொண்டன் எப்படி சார் அதை ஏத்துக்குவான்? ஏன் நம்ம மந்திரி கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கு, அவன் ஜாலியா திர்றாங்கன்னு கிராமங்கள்ல அப்படிதானே சார் பேசுவான். அந்த வார்த்தையில் இருக்கிற வழியை இவர் உணரணும் சார். மிகப்பெரிய அரசியல் தவறு ஸ்டாலின் பண்ணது. ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம்ன்ற வார்த்தையை நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி அவரே மீறிட்டார். 3 மாசத்துல உள்ள போடுவேன்னாரு. 3 மாசத்துல உள்ள போட வேணாம், முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். எஃப்ஐஆர் போட்ட கேஸுக்கு ட்ரையலை நடத்துங்க சார். சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டீங்க, ட்ரையலே தொடங்கல. அது என்ன ஆச்சுன்னா ஒரு ரெவி மீட்டிங் நடத்திருக்கிறாரா? நடத்தல. அதை வச்சு சொன்னேன். ஓகே. இப்போ அதிமுகவையோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியோ ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரா முதலமைச்சர்? அப்படி இல்லை, அவரை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு எந்த தலைவரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வேலை செய்யற தலகர்த்தர்கள் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் வீழ்த்திடுவோன்னு தான் உற்சாகப்படுத்துவாங்க. அந்த கூட்டணி அமைஞ்சிருமோன்னு ஒரு பதட்டம் இருக்கும். விஜய் சேர்ந்துருவாரோன்ற பதட்டம் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அவருக்கு இருந்தால் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது கோழைத்தனம் அல்ல, விவேகம். அது அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது, ஏற்படாமல் எப்படி தடுப்பது அப்படின்னு சிந்திச்சா தப்பு இல்லை. அரசியல்ல அது ஒரு காய் நகர்த்தல் தானே. ஓகே. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க வரக்கூடிய சேரக்கூடிய நபர்களினுடைய முகங்கள், ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, விஆர்எஸ் கொடுத்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வராரு, அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாம் தாண்டி இன்னும் விஜய்க்கு அடுத்த ஒரு முகமாக கட்சியில யாரும் இல்ல அப்படிங்கிறது ஒரு மைனஸா இல்லை. விஜய் பண்ண அந்த தப்ப, அந்த மைனஸை இன்னையில இருந்து அதை குறைச்சிக்கிட்டாருன்னா நல்லது, சரிப்படுத்திட்டாரோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு புது கட்சிக்கு முகங்கள் அவசியம் தேவை சார். அது விஜயகாந்த் எடுத்த உடனே 8.5% வாங்கினா சும்மா வாங்கல. எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்ட பல பேர் வந்தாங்க, அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்க வந்தாங்க. ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாம். ஆனால் அங்க இருக்கிற உள் அரசியல் கட்சி இன்னும் ஃபர்ஸ்ட் கியரே போடல, போட்டு இப்பதான் மேட்ல ஏறுது. அதுக்குள்ள இங்க கோஷ்டி சண்டை போல இருக்கு. யாரையும் கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கிறாங்க. நமக்கே தெரியுது, விஜய்க்கு தெரியும்ல, கொஞ்சம் தள்ளி நில்லு, யாரெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்கா எடுத்துட்டு வான்னு அவர் தானே சார் கேட்கணும். இந்த இணைப்பு முயற்சிகள் யார் வேணாலும் சேரட்டும், குப்பை கூலம் நல்லது கெட்டது எல்லாம் வரும், சேர்த்துக்கிட்டு சளிச்சு பார்த்து எது நல்லது, யாரை பக்கத்தில் வைக்கணும், யாருக்கு அதிகாரம் தரணும், அங்கீகாரம் தரணும், தலைவன் தான் முடிவெடுக்கணும். ஆனந்துக்கு அங்கே வேலை இல்லை, ஆதவுக்கு அங்கே வேலை இல்லை. தலைவர் தன்னுடைய பங்களிப்பு அதில் செய்யணும். அவரே சில நேரம் அவர் போட்ட கணக்கு தப்பு கணக்கு கூட மாற, அப்புறம் காலம் முடிவு பண்ணட்டும். இன்னைக்கு அது தொடங்கி இருக்கு. படித்தவர்கள் எல்லாரும் தான் வர்றாங்க. வர்றவங்களை அவர் எப்படி நடத்துறார், அவர் நம்பி வரவழைச்சவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் பல அரசியல் நகர்வுகள் இருக்கு, அது தொடர்பாகவும் இன்னும் நிறைய பேசலாம். இந்த அமர்வில் எங்களோடு பங்கேற்று பேசிய மிக்க நன்றி திரேஸ். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.